அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நம்முடைய வீடுகளில் தெய்வீக அம்சமான சிட்டுக்குருவி மற்றும் அணில் அடிக்கடி வருகிறதா? இதனால் நம்ம வீட்டிற்கு என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும்? சாஸ்திரத்தில் இந்த 2 உயிரினங்கள் பற்றி சொல்லக்கூடிய அதிர்ஷ்டமான விஷயங்கள் என்ன? நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்விமணி. உங்கள் வீட்டிற்கு அணில் மற்றும் சிட்டுக்குருவி வருவதன் மூலம் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான பலன்களையும், மாற்றங்களையும், முன்னேற்றங்களையும், சுவாரஸ்யமான விஷயங்களையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த சிட்டுக்குருவி என்பது மனித வாழ்க்கைக்கு ரொம்பவும் முக்கியமான ஒரு பறவை. இந்த சிட்டுக்குருவி 830 வகையான உணவுகளை சாப்பிடுமா. அதிகமாக 4 முதல் 5 ஆண்டுகள் மட்டுமே உயிர் வாழக்கூடிய ஒரு பறவை. இந்த சிட்டுக்குருவியை பார்க்கும்போது எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்சிடும். அந்த அளவுக்கு ரொம்ப அட்ராக்டிவான ஒரு பறவை அப்படின்னு சொல்லப்படுது. 35 வகையான சிட்டுக்குருவிகள் இனங்கள் இந்த உலகத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிட்டுக்குருவி கூடு கட்டுவதற்கு அதிகமாக சிகரெட்டுகளை பயன்படுத்தும் அப்படின்னு சமீபத்திய ஆய்வு முடிவு சொல்லியிருக்கு. சிட்டுக்குருவிகள் தூங்கும், இருந்தாலும் ரொம்பவும் அலர்ட்டாவே இருக்குமா. நம்ம கூட்டுக்கு ஏதாவது தீங்கு விளைவிக்கக்கூடிய உயிரினங்கள் வந்துருமோ, நமக்கு ஆபத்து தரக்கூடிய ஏதாவது சூழ்நிலை ஏற்படுமோ அப்படின்னு ரொம்ப அலர்ட்டாவே இருக்குமா. இந்த அலர்ட்டான விஷயம் நமக்கு மிகப்பெரிய உறுதுணையா இருக்கும். சிட்டுக்குருவினுடைய அந்த மென்மையான இசை, அந்த டோனை அடிக்கடி மாத்திக்கிட்டே இருக்குமா. மாத்தி ஒலி எழுப்பக்கூடிய தன்மை கொண்டதான். குளிர்காலத்துல ஆண் சிட்டுக்குருவிகள் எழுப்பக்கூடிய ஓசை பெண் சிட்டுக்குருவிகளை பயங்கரமாக கவருமா. இது செக்ஸியஸ்ட் டோன் அப்படின்னு சொல்கிறாங்க. உலக சிட்டுக்குருவி தினம் அப்படின்னு மார்ச் 20 நாம் கொண்டாடுறோம். ஏன் சிட்டுக்குருவிக்கு இவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிட்டுக்குருவி மட்டும் ஆக்டிவாக இருக்குது. இந்த சிட்டுக்குருவி பார்த்தீங்கன்னா இயற்கை சூழல் பாதுகாப்பாகவும் எந்தவித பேராபத்தும் பேரழிவும் ஏற்படலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியாக, ஒரு சிம்டமாகவே நாம் பார்த்துட்ருக்கோம். சிட்டுக்குருவி இயல்பாக இருக்குது, இயல்பாக வருது போகுது அப்படின்னா இயற்கை சூழலும் இயல்பாக இருக்குதுன்னு அர்த்தம். சிட்டுக்குருவிகள் ரொம்ப பயந்து அலறி அதிகமாக பறக்குது அப்படின்னா இயற்கையில் மிகப்பெரிய பேரழிவு ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியாகவே ஆதி காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் நாம் பார்த்துட்டு வரோம். சிட்டுக்குருவிகள் தான் நமக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய, விவசாயத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய பூச்சி இனங்கள் இனப்பயிற்சியும் வளர்ச்சியும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு உயிரினமாக விளங்குது. சிட்டுக்குருவி விவசாயத்திற்கும் மற்றும் தோட்டக்கலைக்கும் மிகப்பெரிய பயனை தருகிறது. நம்ம வீட்டில் ஹவுஸ் கார்டனிங் வச்சுருந்தாலும் சரி, இல்லை விவசாயம் பெரிய அளவு பண்ணாலும் சரி, அந்த விவசாயத்திற்கு தேவையான பெரும் உதவிகள் சிட்டுக்குருவிகள் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா, இந்த விவசாயத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பூச்சி இனங்களை அதிகமாக சிட்டுக்குருவிகள் சாப்பிடுவதால் விவசாயத்துக்கு இந்த பூச்சால் ஏற்படும் பாதிப்பு வெகுவாக குறைகிறது. மேலும் இந்த சிட்டுக்குருவிகள் பார்த்தீங்கன்னா விதைகளை பரப்புவதற்கும் தாவர வளர்ச்சிக்கும் மிகப்பெரிய பங்காக வகிக்குது. சிட்டுக்குருவிகள் மட்டும் இல்லை அப்படின்னா பெரும்பாலுமான தாவரங்கள் செடிகள் வளர்ந்திருக்காது அப்படின்னு சொல்றாங்க. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கை சூழல் மிகவும் பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் இருக்கு அப்படின்னா அது வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அறிகுறி சிட்டுக்குருவி தான். சிட்டுக்குருவி ரொம்ப அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு அப்படின்னா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கை சூழலும் அமைதியாகவும் சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். சிட்டுக்குருவியை பார்த்தாலே நம்மளை அறியாமல் ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஏற்படும். அந்த அளவுக்கு சிட்டுக்குருவி தன்னையும் தன்னை சுற்றி இருக்கிறவர்களையும் சந்தோஷமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பறவை அப்படின்னு இயற்கை ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இந்த சிட்டுக்குருவி நம்ம வீட்டுக்கு வருவதும் நம்மை சுற்றி இருப்பதும் நமக்கு மிகவும் மிகவும் நன்மை. பச்சி சாஸ்திரத்தில் பலவிதமான பறவைகளை பற்றியும் அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றியும் நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்தியன் அஸ்ட்ராலஜி ப்ரொடக்ஷன் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு சிட்டுக்குருவி வருதல் என்பது மகாலட்சுமியின் அருளை தரக்கூடிய ஒரு அறிகுறியாக கருதப்படுது. உங்கள் வீட்டில் நல்ல விசேஷங்கள் நடக்க போகிறது என்றால் உங்கள் வீட்டுக்கு பறவைகள் வரும் அப்படின்றாங்க. பறவைகள் என்பது வசந்தத்தையும் சந்தோஷத்தையும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு அறிகுறியாக கருதப்படுது. வாயில்லா ஜீவனுக்கு உணவு படைத்தல் அந்த இறைவனுக்கே உணவு படைத்ததற்கு சமம் என்று சாஸ்திரம் சொல்லுது. கோடை காலம் வருகிறது. வாயில்லா ஜீவனுக்கு தாகத்திற்கு தண்ணியும் பசிக்கு உணவும் வைத்தால் அந்த அளவுக்கு ஒரு புண்ணியமாக கருதப்படுது. வீட்டுக்கு சிட்டுக்குருவி வருவது என்பது செல்வம் அதிகரிக்கும் என்பதற்கான ஒரு அறிகுறி. திருமண வயதில் உங்கள் வீட்டில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா சுப விசேஷங்களும் திருமணமும் நடைபெற போகிறது என்பதற்கான ஒரு அறிகுறி. திருமணம் ஆயிடுச்சிங்க சார் அப்படின்னா குழந்தை பாக்கியம் ஏற்பட போகிறது என்பதற்கான ஒரு அறிகுறி தான் இந்த சிட்டுக்குருவி வீட்டுக்கு வருவதற்கான ஒரு பலன்.
மேலும் நல்ல விசேஷங்கள் நடைபெறும், சுப செலவுகள் ஏற்படும். புதுசாக நீங்கள் ஒரு வீடு வாங்குவீங்க, அந்த வீடை கட்டி முடித்து நல்லபடியாக கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க, வாகன யோகங்கள் உண்டாகும், தொழில் விருத்தி ஏற்படும். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் மல்டி பிஸ்னஸ் பண்ணுவீங்க. ஒரு பிரான்ச் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இன்னும் பல பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணி ரன் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். உயர்கல்வி படிக்க வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் ஏற்படும். இல்லைனா ஹையர் ஸ்டடீஸ் படிக்க உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். யாராலையும் சாதிக்க முடியாத விஷயத்தை சாதித்து அந்த விஷயத்துக்காக பாராட்டுகளும் விருதுகளும் உங்களுக்கு கிடைக்கும். விவசாய நண்பர்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா மல்லாட்டை இல்லைனா தானியங்களை வாசலில் கட்டி தொங்க விடுவாங்க. எதுக்காகனா பறவைகள் வந்து சாப்பிடணும் என்பதற்காகவும், பறவைகள் வீட்டுக்கு வந்தால் அந்தளவுக்கு ஒரு அதிர்ஷ்டம் என்பதற்காகவும் தான். பறவைகளுக்கு அந்தளவுக்கு நம்முடைய சாஸ்திரத்தில் முக்கியத்துவம் சொல்லியிருக்காங்க. பறவைகளுக்கு தேவையான உதவிகள் செய்ய வேண்டும். இந்த கோடை காலங்களில் அது தங்கி ஓய்வெடுப்பதற்கு தேவையான ஒரு நிழல் கூடங்கள் அமைத்து கொடுங்க. உங்கள் வீட்டில் மரங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை இன்னும் மேலும் பராமரிங்க. மரங்களை வெட்டாதீங்க. பறவைகளுக்கு ஒரு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும். பறவைகள் வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா குழந்தை பாக்கியம் ஏற்படும். வீட்டில் நோய் நொடிகள் இருக்காது, செல்வம் அதிகரிக்கும், செல்வாக்கு அதிகரிக்கும். கண் திருஷ்டி வராதான். உங்கள் வீட்டு மேலே யாருக்காவது கண் திருஷ்டி இருக்குது, நீங்கள் செய்கின்ற தொழில் மீது யாராவது பொறாமை இருக்குது அப்படின்னா இந்த விஷயங்களை அந்த பறவைகளை அப்சர்வ் பண்ணிக்கும் அப்படின்னு நம்முடைய இந்தியன் அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷனில் சொல்கிறாங்க. சிட்டுக்குருவி என்பது மகாலட்சுமியின் அம்சமாகவும் நம்முடைய பித்ருக்களுடைய ஒரு விதமான மறுபிரிவியாகவும் கருதப்படுது. காகம்தான் பித்ருக்களின் மறுபிரிவி என்று சொன்னாலும் சிட்டுக்குருவியும் பறவைகள் என்றாலே நம்முடைய முன்னோர்களுடைய ஒரு விதமான மறுபிரிவி தான். அதில் சிட்டுக்குருவியும் ஒன்று. சிட்டுக்குருவி வீட்டுக்கு வருவது நம்முடைய வசந்த காலத்தை வரப்போகிறது என்பதற்கான ஒரு அடையாளமாக சொல்லப்படுது, அடையாளமாகவே பார்க்கப்படுகிறது. வெளிநாட்டுக்கு சென்றிருப்பவர் நல்ல முறையில் இருக்கிறார் என்பதற்கான ஒரு அடையாளமாக சிட்டுக்குருவியை கருதுவாங்க. உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி சிட்டுக்குருவி வந்து நீங்கள் வைக்கிற உணவை சாப்பிடுது, தினமும் உங்கள் வீட்டுக்கு வந்து சந்தோஷமாக அது விளையாடுது அப்படின்னா வெளிநாட்டுக்கு சென்றிருக்கும் உங்கள் உறவினர் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கிறார் என்று பொருள். நீங்கள் ஒரு தொழில் செய்ய போகிறீங்க, ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு சிட்டுக்குருவி வந்து சந்தோஷமாக கலகலன்னு அது ஓசையை எழுப்புச்சு அப்படின்னா அந்த தொழில் மென்மேலும் வளர்ச்சி அடை போகிறது என்பது பொருள். மேலும் சிட்டுக்குருவி வீட்டுக்கு வருவது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். சிட்டுக்குருவின் சத்தம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மென்மையாக இனிமையாக இருக்கும், ஒரு பாடல் பாடுவது போல் இருக்கும். அந்த மங்களகரமான ஓசை வீட்டில் ஒலிப்பது எதிர்மறையான ஆற்றலை, எதிர்மறையான விஷயங்களை விரட்டி அடிச்சிடும். நேர்மறையான ஆற்றலை, நேர்மறையான விஷயங்களை கொண்டு வரும். வீட்டில் பறவைகளை வளர்ப்பாங்க. பெரும்பாலும் பறவைகளை வளர்ப்பது நல்லது தான், இருந்தாலும் அதை அடைத்து வைத்து வளர்ப்பது வந்து தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. தானாக வீட்டுக்கு பறவைகள் வந்து நம்ம கொடுக்கின்ற உணவையும் தானியங்களையும் தண்ணீரும் அருந்துவிட்டு சென்று மீண்டும் வருகிறது என்றால் அந்த வீடு தெய்வீக அம்சம் பொருந்திய ஒரு வீடாக கருதப்படுது. உங்கள் வீட்டில் மரம் வளருங்க, அதுவும் தங்க அரளின்னு சொல்லக்கூடிய மஞ்சள் கலர் பூ உள்ள மரங்களை வளருங்க, செவ்வரளி வளருங்க. தேன் தரக்கூடிய பூக்களை கொண்ட மரங்களை நீங்கள் வளர்த்தீங்க அப்படின்னா தேனை சாப்பிடும் குருவிகளும் வீட்டுக்கு வரும். அது சின்னதாக இருக்கும், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். சிட்டுக்குருவிகளும் வரும். இந்த வீட்டுக்கு சிட்டுக்குருவிகள் வந்தாலே சுப விசேஷங்கள், சுப காரியங்கள், மங்களகரமான விஷயங்கள், தொழிலில் முன்னேற்றம், ஆரோக்கியம், செல்வம் அதிகரிக்கும் அப்படின்னு நம்ம சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க. உங்கள் வீட்டில் இந்த கோடை காலங்களில் பறவைகளுக்கு ஏற்றவாறு தாகத்திற்கு தண்ணீரும் பசிக்கு தானியங்களும் உணவுகளும் வச்சிங்க அப்படின்னா கடவுளுடைய அருளும் ஆசையும் கிடைக்கும். ஐந்தறிவு உள்ள இந்த ஜீவனுக்கு நம்ம எந்த அளவுக்கு உதவிகளும் உணவுகளும் நம்ம கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு புண்ணியம் கிடைக்கும். இந்த கோடை காலத்தில் நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் இருக்கிற ஓரளவுக்கு வசதியுள்ள பொருட்களை கொண்டு அந்த பறவைகளுக்கு தண்ணீரும் தானியங்களும் வையுங்க. நான் தினமும் எங்கள் வீட்டு வர பறவைகளுக்கு உணவு வைப்பேன், தண்ணி வைப்பேன். நீங்களும் மறக்காமல் செய்யுங்க. அணில் என்பது ராமாயணத்தில் ராமருக்கு உதவி செய்த ஒரு உயிரினமாக புராணங்களில் குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ அணில் என்பது ஒரு தெய்வீக சக்தி கொண்ட ஒரு உயிரினம். இந்த அணில் வீட்டுக்கு வருவது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் தெய்வீக சக்தி நிறைந்திருக்கிறது, குலதெய்வத்தினுடைய அருளும் ஆசையும் நிறைந்திருக்கிறது, வீட்டில் நேர்மறையான ஆற்றல் நிறைந்திருக்கிறது என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு அறிகுறியாக கருதப்படுகிறது. வீட்டில் ஏதாவது பில்லி சூனியம், ஏவல், விஷ ஜந்துக்கள், பாம்பு இது போல விஷயங்கள் இருந்தால் வீட்டில் அணில் வராது. அணில் மிகவும் வேகமாக செயல்படக்கூடிய ஒரு உயிரினம். அணிலை நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும், நீங்கள் அதுக்கு தீங்கு செய்கிறீங்க அப்படின்னு உணர்ந்துச்சுனாலே மிக வேகமாக அந்த இடத்த விட்டு ஓடிடும். அந்த அளவுக்கு வேகமாக இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் நம்ம வீட்டுக்கு வருது அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு வேகம், ஒரு முன்னேற்றம் அதீதமாக இருக்கும். புராணங்களில் வந்து ராமருக்கு உதவி செய்ததாக குறிப்பிட்டிருக்காங்க. அந்த வகையில் அணில் வீட்டுக்கு வருவது அந்த ராமருடைய அருளும் ஆசையும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு வரக்கூடிய உயிரினங்கள் எதுவாக இருந்தாலும், நன்மை செய்யக்கூடிய உயிரினங்களாக இருந்தால் அதுக்கு தேவையான உணவும் தானியங்களும் தண்ணீரும் இந்த கோடை காலத்தில் வைப்பது மிகவும் மிகவும் புண்ணியம்.
பெரும்பாலும் சில உயிரினங்கள் வீட்டுக்கு வருவது வீட்டுக்கு நல்ல விசேஷங்களையும் நல்ல முன்னேற்றங்களையும் தரும். அந்த வகையில் அணில் வீட்டுக்கு வருவது ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு விஷயத்தையும் தரும். உங்கள் வீட்டில் நேர்மறையான ஆற்றல், பாசிட்டிவ் எனர்ஜி, நல்ல ஒரு கடவுளுடைய அருளும் ஆசையும் இருப்பதற்கான ஒரு அறிகுறி தான் அணில் வீட்டுக்கு வருவதற்குரிய ஒரு சகுனமாக பார்க்கப்படுகிறது. அணில் கனவில் வந்தால் இன்னும் சுப விசேஷங்கள் நடைபெறும். நீங்கள் செய்கின்ற தொழிலில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் ரொம்பவும் நேர்மையானவராக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். உங்கள் மீது யாராவது ஒருத்தர் பழி சுமத்திருந்தால் அந்த பழியிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஒரு சந்தர்ப்பமும் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அணில் கனவில் வந்தால் இந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் ஏற்படும். இந்த கோடை காலத்தில் பறவைகளுக்கும் கால்நடைகளுக்கும் தேவையான தண்ணீரை நாம் வைக்க வேண்டும். இந்த வெயிலின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்க போதுமான நிழல் வசதிகளை ஏற்படுத்த வேண்டும். இவ்வாறு வெயில் காலத்தில் அந்த பறவைகளுக்கும் கால்நடைகளுக்கும் உதவி செய்வதன் மூலம் ஒரு நல்ல ஒரு புண்ணியம் ஏற்படும். மனிதர்களுக்கு உதவி செய்தால் மட்டும் புண்ணியம் அல்ல, இதுபோல உயிரினங்களுக்கு உதவி செய்தாலும் அது கடவுளுக்கு செய்யக்கூடிய புண்ணியமாகவே கருதப்படுகிறது. பறவைகளுக்கும் கால்நடைகளுக்கும் இந்த கோடை காலத்தில் தேவையான வசதிகளும் உதவிகளும் செய்வது அப்படி ஒரு பாக்கியத்தையும் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தி தரும். நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் அணில் அல்லது சிட்டுக்குருவி வந்திருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.